ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இது. அதாவது எந்தெந்த காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து எல்லா காலேஜுமே நல்லா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கருத்து இருக்குது. அப்படிங்கிறனாலும் ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து குறைவாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மாணவர் சேர்க்கை குறைவாக இருந்தது அப்படின்னா அவங்களால வந்து ஒரு ப்ராப்பராக ஃபேக்கல்ட்டியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து அட்மிஷன்ஸ் வந்து பெருசாக ஃபில் ஆகலையோ, எபோவ் 50% இல்லையோ, அங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்க போகிறாங்க, ஃபேக்கல்ட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருந்தாலும் இப்போ வந்து ப்ரெசன்ட் சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட பெருசாக ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்போ ஃபீஸஸ் வந்து அதிகமாக வராது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ இடத்துல லேகிங் இருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக டிஎன்இஏ வெப்சைட்டுக்கே போனீங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கட் ஆஃபில் போயிட்டு நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டிங்க வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன காலேஜஸ்ஸு அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். லிஸ்ட் அவுட் ஆகிறதுல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஓசி அப்படிங்கிறதுல ஷார்ட் கொடுத்தீங்கன்னா மினிமம்லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி எம்பிசியில் ஃபில் ஆகவே இல்லை. ஸோ இப்போ இது தெரியுதுங்களா உங்களுக்கு? வந்து இது ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து ஃபில் ஆகிருக்கு. இதெல்லாம் ஃபில் ஆகிருக்குன்னு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக வந்து இதில் மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சீட் வேகன்சி இருக்குதுன்னு அர்த்தம். பட் மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு? ஃபில் ஆகிருக்கு. இப்போ வந்து பிசிஎம் எம்பிசிலாம் வந்து என்ன ஆயிடுச்சு? சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. அப்படிங்கிற இடத்துல என்னென்னா அங்கே வந்து மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மீனிங் வந்து இருக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன எனக்கு டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃபே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? இப்போ 200 கட் ஆஃப் தான் மேக்ஸிமம் எங்கே கிடச்சிருக்கு? சிஇஜியில் கிடச்சிருக்கு. ஸோ இதே வந்து அசெண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா 147 கிடச்சிருக்கு. அப்போ சிஎஸ்சி எல்லா பக்கமும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து சிஎஸ்சி வந்து ஃபில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதே நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தனா கம்ப்யூட்டர் சயின்ஸே ஃபில் ஆகாமல் இத்தனை காலேஜஸ் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபில் ஆகாத காலேஜ். இந்த மாதிரி காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குமான்னு தெரில. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எல்லா பக்கமுமே வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆயிடுச்சு. அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசியிலேயே சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ் பேரெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் என்னென்னா அந்த ஓசியிலேயே சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பிசி எம்பிசி சீட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். இப்போ 60 சீட் வச்சுருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 சீட் தான் ஃபில் ஆகிருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸே 10 சீட் தான் ஃபில் ஆகிருக்குன்னா மற்ற பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே வந்து கம்மியாக தான் ஃபில் ஆகிருக்கும். அப்போ மொத்தமாகவே அங்கே அவங்க வந்து அங்கே ஜாயின் பண்ணது ஒரு 50 பேர் 60 பேர் தான் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்டேக் ஒரு 300 400ன்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு அவங்களால வந்து எப்படி காலேஜ் ரன் பண்ண முடியும்? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான். கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு கம்மியான ஃபீஸை வாங்கிட்டு காலேஜ் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம் தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராமல் போயிடும். ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ நிறைய கன்சல்டன்ட் வந்து இந்த மாதிரி காலேஜெலாம் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ அதனால் கன்சல்டண்ட்டை நம்பாதீங்கன்னு நான் ஃபஸ்ட்டு நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ கன்சல்டன்ட்டெல்லாம் வந்து காசை வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து விட்றாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதான் பார்ப்பாங்க. அந்த காலேஜை பற்றி பெருமையாகவும் பேசுவாங்க. பட் ஆனால் உண்மையான நிதர்சனம் என்ன அப்படின்னா, காசு வாங்காமல் அவங்களோட ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா கூட சரி ஓகே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் காசை வாங்கிட்டு இதுக்கு அங்கே கூட சேர்த்து விடணும். காசை வாங்கிட்டு பிஹெச்டி டெக்கில் கொண்டு போய் அவங்க சேர்த்து விட்டாங்க அப்படின்னா ஓகே, ஒரு 10,000 உங்கள்கிட்ட வாங்குறாங்க, பிஹெச்டி டெக்கில் உங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து அவங்க வந்து சூப்பர் அப்படின்னு ஒத்துக்கலாம். பட் வந்து ஏதோ ஒரு காலேஜ் அவங்களுக்கு 20,000 30,000 ஒரு சீட்டுக்கு 40,000 50,000 தர காலேஜெலாம் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு
என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்கிறது பாருங்கள். அந்த கோர்ஸை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் கொடுக்குறேன். ஸோ சிவில் இன்ஜினியரிங் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் வருங்க எம்டியாக தான் இருக்குது. அப்போ இந்த காலேஜெல்லாம் வந்து யாருமே ஜாயின் பண்ணல அப்படிங்கிறதான் வந்து மீனிங்கு. ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ப்ராப்ளமாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நான் எந்த காலேஜை பற்றியும் சொல்லலை. பட் என்னென்னா உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபில்லாக இருக்கிற காலேஜஸுக்கு போய் ஜாயின் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிற காலேஜ் போனீங்க அப்படின்னா அவங்களால அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியும் சொல்லிவிட்டேன், அவங்களாலையும் வந்து பெருசாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. ஃப்யூச்சரில் டெவலப் ஆச்சு அப்படின்னா அவங்க காலேஜில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, அடுத்த அட்மிஷன்ஸ் வரும். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறவங்க ஃபில் ஆகாத காலேஜஸை சூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் அங்கே படிக்கணும் அவசரப்பட்டீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ அதில் எந்த வகை பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.